அண்ணாமலையார் கரோஹரா, உண்ணாமலை அம்மன் கரோஹரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம். இந்த அற்புதமான பௌர்ணமி தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று அண்ணாமலையாரை கிரிவலம் வந்து கொண்டிருப்பார்கள். இன்று 5ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 புதன்கிழமை. இன்றைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம். நிறைய பேர் கோயில் உள்ள போகிறதுக்கு நின்றுட்டுருப்பாங்க, மலை சுற்றிட்டு இருப்பாங்க. நல்ல குழு குழுன்னு அண்ணாமலையார் இன்னைக்கு கிளைமேட் வச்சுருக்கார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அப்படியே பனிமூட்டத்தில் அவர் அப்படியே ஏதோ சாம்பிராணி புகை போட்டு அதில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கார். இன்னும் அடுத்த பௌர்ணமி கார்த்திகை தீபம். அதற்கும் நிறைய வருவாங்க, நிறைய பேர் பார்க்க வருவாங்க. உலகம் முழுக்க இருந்து மக்கள் அலை மோதக்கூடிய ஒரு தினம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேடல் இருக்கும். ஆனால் அது என்ன தேடல், எதுக்காக தேடுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாது. தேடல்ங்கிறது இறைநிலையை தேடி தான் எல்லாருமே போகிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது சொல்லவே தெரியாது. ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது, ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்கும்பாங்க. அந்த மிஸ்ஸிங் பிளாக்கை நிரப்பக்கூடிய தன்மை இறைவனுக்கு தான் உண்டு. நம்ம கலாச்சாரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கடவுள் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த இறைநிலை நமக்கு கொடுக்குது. உனக்கு வீரம் வேணுமா, முருகனை தூக்கி எடுத்துக்கோ. சக்தி வேணுமா, அம்மனை வச்சுக்க. ஞானம் வேணுமா, சிவபெருமானப்படி. உலக விஷயங்கள் வேணுமா, பெருமாளப்படி. இது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான கடவுள்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள் ஒன்றுக்கும் பூர்த்தி செய்வதற்கு. அதாவது நம்ம நடக்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோல் வேணும் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு இதையும் பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியது தான் இந்த இறைசக்தி. அப்படி ஒரு நிஜமாகவே ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. நமக்கு மனதுக்கு யாரோ ஒரு சக்தி நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நமக்கு தோணுது. நம்மளுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறதுக்கும், இல்லை ரொம்ப கஷ்டப்படும் போது அவர் குறை சொல்கிறதுக்குமே என்னமோ ஏதோ ஒரு இது நமக்கு தேவைப்படுறதுனால நமக்கு இவ்வளோ விதமான கடவுள்களை கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையாரை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். அவரை அடிபணிந்து நம்மள சரணடைந்து இந்த நாளில் பௌர்ணமி தினத்தில் ரொம்ப முக்கியமாக அவருக்கு போற்றக்கூடிய அந்த நாளில் அவர் நினைவாகவே கழிக்கலாம். அண்ணாமலையார் கரோஹரா, அண்ணாமலை அம்மனுக்கு கரோஹரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம்.